மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நல்லான் அவர்கள் வந்து கொண்டிருக்க அவர்களை வாழ்த்தி இப்பொழுது மகளிர் பாசறை பொறுப்பாளர் பார்வதி அம்மா அவர்கள் உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை தேசிய ஊரக வளர்ச்சி உறுதி திட்டம் 100 நாள் வேலை என்பது ஒன்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் போது வேலை ஆரம்பித்த தொடக்கத்தில் என்னவோ குடும்பத்திற்கு 4 பேர் செய்யலாம், 2 பேர் செய்யலாம், 3 பேர் செய்யலாம் என்றுதான் வந்தது. அப்போது மட்டும் 100 நாள் முடிகிறது. அதன் பிறகு ஆட்சி ஒவ்வொன்று மாறிய பிறகு 100 நாள் வேலை திட்டம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 100 நாள் வேலை 150 நாட்களாக மாறியது. அந்த 150 நாட்கள் 200 நாட்களாக மாறியது. 200 நாட்களாக மாறியதை தவிர வேலை வாய்ப்பு மாறியதில்லை. ஆனால் ஒரு சில குடும்பத்திற்கு மட்டும் 5 நாட்கள் 4 நாட்கள் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. அதுவும் ஒரு கிராமப்புறங்களில் பார்த்தோம் என்றால் ஒரு 4 வார்டு 8 வார்டு என்று பிரித்துக் கொள்கிறார்கள். ஒரு 8 வார்டு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கு என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்திற்கு வாரத்திற்கு 4 நாள் 5 நாள் மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி 4 நாள் 5 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் வருஷத்துக்கு கணக்கிட்டோம் என்றால் ஒரு வருடத்திற்கு 20 நாள் 30 நாள் மட்டுமே தாண்டுவது கூட இல்லை. அப்படி இருக்கும் போது கிராமப்புற வேலைகளில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்கிருந்து நடைபெறுகிறது. ஆனால் ஒரு சில குடும்பத்திற்கு மட்டும் ஒரு சில உறுப்பினர்களுக்கு மட்டும் 100 நாள் வேலை 4 மாதத்தில் 5 மாதத்தில் முடிவுக்கு வருகிறது. இது எங்கிருந்து முடிவடைகிறது? ஒருவருக்கு 20 நாள் 30 நாள் கூட வேலை முடியாத நேரத்தில் ஒரு குடும்பத்திற்கு 2 குடும்பத்திற்கு மட்டும் 100 நாள் முடிவடைகிறது. இதை ஆட்சியாளர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது 100 நாள் வேலை என்பது ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைவதில்லை. அது உள்ள ஊர் தலைவர், நம்பர், கவுன்சிலர், வார்டு நம்பர் இப்படி எல்லோருக்கும் போய் செல்கிறது. அதில் ஏழை எளிய படிப்பறிவு இல்லாத எத்தனையோ மக்கள்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அவருக்கெல்லாம் 4 நாள் 5 நாள் வேலை கொடுத்தால் இப்போதைய நிலைமைக்கு ஒரு நாளைக்கு 250 நாள் ஊதியம் என்றால் ஆனா 1000 ரூபாய் 800 ரூபாய் ஏறுகிறது. அதையும் கேட்டால் நீங்கள் பேங்கில் போய் கேளுங்கள், வேற எங்காவது கேளுங்கள், ஆதாரத்தையும் சரி பாருங்கள் என்று கூறுகிறார்கள். அதனால் இதை கவனத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் இதை உறுதிப்படுத்தி சரி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.